ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு சஹி விலாக். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பட்டை சோறு வச்சு பீஃப் தால்ச்சா எப்படி செய்யன்றதை பற்றி பார்க்க போகிறோம். சோறு செய்கிறதுக்கு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வீட்டு ரைஸ் தான் எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். 3 கிளாஸ் அரிசி எடுத்துட்டு அதை நல்லா 2 தடவை கழுவி நல்லா 2 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அது ஊறட்டும். அரிசி தால்ச்சாக்கு தேவையான பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கரில். துவரம் பருப்பு, கடலை பருப்பு தேவையான அளவு எடுத்து குக்கரில் ஒரு 2 விசில் போட்டு எடுத்தால் போதும். இதை ஒரு 2 தடவை கழுவிட்டு ஒரு 2 விசில் போட்டு எடுத்துடலாம். இது ஒரு பக்கம் ரெடி ஆகட்டும். இப்போ பட்டை சோறு செய்கிறதுக்கு சட்டி எடுத்து நல்லா காய விட்டு எண்ணெய் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுக்கலாம். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்து அதுக்கு தேவையான அளவு வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயம் போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஓரளவுக்கு நல்லா வெங்காயம் வதங்கி வந்துச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து அதை நல்லா கிளறி விட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினா போதும். அது வதங்கட்டும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போயிருக்கும். ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து சாப்பாடுக்கு தேவையான தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி கூடவே புதினா இலை சேர்த்துக்கலாம். இது பட்டை சோறுக்கு வந்து வெறும் புதினா இலை மட்டும்தான் சேர்க்கணும், மல்லி இலை சேர்க்கக்கூடாது. அதனால புதினா இலை மட்டும்தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வேகணும்ல, அதனால நல்லா வதங்கட்டும். மூடி வச்சிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வதங்கிருச்சு. நல்லா தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. இப்போ சாப்பாடுக்கு தேவையான தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். நான் 3 கிளாஸ் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இது வந்து இப்போ வந்து நம்ம 3 கிளாஸுக்கு 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். இது சாப்பாடு ரைஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி வச்சா 1 கிளாஸ் தண்ணி வச்சா நல்லா வந்து சாப்பாடு நல்லா வெந்து வரும். கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா 1 கிளாஸ் 7 கிளாஸ் வைக்கிறேன் நான். இப்போ அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சாப்பாடுக்கு தேவையான உப்பு போட்டாச்சு. இப்போ போட்டு மூடி வச்சிடலாம். கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி சேர்த்துக்குருவோம். இப்போ வந்து தால்ச்சாக்கு தேவையான பொருளை பார்த்துடலாம். என்னென்ன எடுத்து வச்சுட்டு புதினா, மல்லி இலை, தக்காளி, வெங்காயம், காய் வந்து என்னென்னா மாங்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், கத்திரிக்காய், தேவையான அளவு பீஃபு, வேக வச்ச பருப்பு, புளித்தண்ணி, மசாலா, மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மல்லித்தூள். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி நம்ம சேர்த்துக்கலாம்.
அரிசியை கொட்டிக்கிறோம். அரிசியை சேர்த்தாச்சு ஃபுல்லாக. இப்போ மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்த்தா இந்த அளவுக்கு வெந்து வந்துருக்கும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம அடுப்பை குறைச்சி சிம்மில் வச்சிடணும். இந்த மாதிரி சாப்பாடை நல்லா இது பண்ணி விட்டு தம்மில் போடுற மாதிரி தான். அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சாப்பாடு சிம்லையே. இப்போ தாளிக்க சட்டி வச்சாச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதுலேயும் சேர்த்துக்கலாம் தாளிச்சாக்கு. பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் போட்டாச்சு. வெங்காயத்தை நல்லா கிளறி விட்டுட்டு வெங்காயம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2 நிமிஷத்தில் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பச்சை வாசனை போகணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சம் நேரம் நல்லா வதங்க விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துட்டு புதினா மல்லி இலையும் சேர்த்துடலாம். அப்படியே போட்டு இப்போ எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா நல்லா வெந்திருக்கு. ஓரளவுக்கு நல்லா தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. தக்காளி நல்லா தான் வெந்திருக்கு, எல்லாமே வெந்துருச்சு. இப்போ அதில் சேர்க்க தேவையான காய்களை சேர்த்துக்கலாம். எல்லா காயும் சேர்த்துக்கலாம். அதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா தக்காளி வெங்காயம் எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுருங்க. எல்லா காயுமே நல்லா கிண்டி விட்டு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும். மூடி வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு வெந்திருக்கு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கிறோம். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ மசாலா சேர்த்துக்கிறப்பறம் மிளகாத்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறோம்.
மல்லித்தூள் 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். வேறு எந்த மசாலாவும் நான் சேர்க்கலை. மிளகாத்தூளும் மல்லித்தூளும் தான் சேர்த்துருக்கேன். 3 ஸ்பூன் போட்டாச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுறலாம். கிளறி விட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கிடுவோம். எடுத்து வச்சிருந்த புளி தண்ணியை இப்போ ஊற்றியாச்சு. அடுத்து வந்து பருப்பு வேக வச்சு எடுத்துருந்தோம்ல, அந்த பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு சேர்த்தாச்சு. குக்கரில் 5 விசில் விட்டு வேக வச்சுருந்த பீஃப் எடுத்து இப்போ சேர்த்துக்கலாம். அந்த தண்ணியோடு ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. நான் அந்த தண்ணியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி மறுபடியும் ஊற்றிருக்கேன். ரொம்ப தண்ணியாக வச்சா தாளிச்சா நல்லா இருக்காது. ஓரளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டு தாளிச்சாக்கு தேவையான மசாலா எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ தாளிச்சா தண்ணியும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து தட்டு போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். சாப்பாடு எப்படி ரெடியாக இருக்குன்னு பார்க்கலாம். சாப்பாடு நல்லா அழகாக வெந்து வந்திருக்கு. பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் சாப்பாடு. சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பட்டை சோறு. இப்போ வந்து தாளிச்சா வந்து கொதி வந்துருச்சுன்னா சுட சுட சாப்பாடு தாளிச்சா ரெடி. இப்போ தாளிச்சா கொதி வந்துருச்சு. எப்படி மலன்னு கொதிக்குதுன்னு பார்த்தீங்களா? தாளிச்சா நல்லா கொதிக்குது. சுவையான தாளிச்சா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம்லேயே இருக்கட்டும். அப்போ தான் தாளிச்சா காய் எல்லாமே நல்லா வெந்து வரும். நம்ம சேனலை பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அழகான பட்டை சோறு பீஃப் தாளிச்சா ரெடி. எவ்வளோ அழகாக வெந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ சாப்பிட லஞ்ச் சாப்பிட ரெடி ஆயிடுச்சு. பட்டை சோறு சுட சுட சுவையான தாளிச்சா. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்டில்.